அவன் 10 மணிக்கு இங்கே இருக்கணும். அவன் 10 மணிக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He should be here by 10 o'clock. He should be here by 10 o'clock. He should be here அப்படின்னா அவன் இங்கே இருக்கணும். He should be here by 10 o'clock அப்படின்னா அவன் 10 மணிக்கு இங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ பார்ப்போம் அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட் see now. லெட் see now. இப்போ பார்ப்போம். இது வந்துருச்சான்னு இப்போ பார்ப்போம். லெட் see now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு தடவை பண்ணுவேன், நீ ஒரு தடவை பண்ணணும். நான் ஒரு தடவை பண்ணுவேன், நீ ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll do once, you have to do once. I'll do once, you have to do once. I'll do once. once அப்படின்னா ஒரு தடவை. ஸோ I will do once அப்படின்னா நான் ஒரு தடவை பண்ணுவேன். You have to do once. நீ ஒரு தடவை பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் ஃபோனை கொடு. இப்போ யாராவது நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, என் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹே கிவ் மை ஃபோன். ஹே கிவ் மை ஃபோன். என் ஃபோனை கொடு. கிவ் அப்படின்னா கொடு. என் ஃபோன், மை ஃபோன், கிவ் மை ஃபோன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை பிடிச்சேன்னா பயங்கரமாக அடிப்பேன். நான் உன்னை பிடிச்சேன் அடி வெளுத்துடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ யாராச்சும் இப்போ குழந்தைங்கலாம் ஓடுனாங்கன்னா, ஓடாத நில்லு, பிடிச்சனா அடி வெளுத்துடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I catch you, I'll beat you badly. If I catch you, I'll beat you badly. If I catch you, நான் உன்னை பிடிச்சனா I'll beat you badly. beat அப்படின்னா அடிக்கிறது. ஸோ I'll beat you, நான் உன்னை அடிப்பேன். badly அப்படின்னா மோசமாக, பயங்கரமாக அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I'll beat you badly. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் பசி தாங்க மாட்டான். அவன் பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He cannot endure hunger. He cannot endure hunger. He can't endure hunger. hunger அப்படின்னா பசி, endure அப்படின்னா தாங்கிக்கிறது. ஸோ he can't அப்படின்னா அவனால் முடியாது. என்ன முடியாது? endure hunger. பசியை தாங்க அவனால் முடியாது. ஓகேவா? ஸோ இதுவே அவன் பசி தாங்க மாட்டான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு போலையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவன் பசி தாங்க மாட்டான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு கவலை இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வரி அபவுட் வாட் ஹேப்பன் பிஃபோர். ஐ டோன்ட் வரி அபவுட் வாட் ஹேப்பன் பிஃபோர். ஐ டோன்ட் வரி, நான் கவலைப்பட மாட்டேன். அபவுட் வாட் ஹேப்பன் பிஃபோர், முன்னாடி என்ன நடந்ததோ அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும். நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we have to win this anyway. we have to win anyway அப்படின்னா நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும். we have to win this anyway அப்படின்னா நம்ம இதை எப்படியாவது ஜெயிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக இது நடக்கும். கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? it will happen for sure. it will happen for sure. ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை அங்கே பார்த்தேன். நான் உன்னை அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ saw you there yesterday. ஐ saw you there yesterday. நான் உன்னை பார்த்தேன். ஐ saw you. ஐ saw you there அப்படின்னு நான் உன்னை அங்கே பார்த்தேன். ஐ saw you there yesterday அப்படின்னு நான் நேற்று உன்னை அங்கே பார்த்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் எப்படி நடக்கிறான்னு பாரேன். அவள் இப்போ குழந்தைங்களாம் நடந்து போகிறாங்களே, அவள் எப்படி நடக்கிறான்னு பாரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? look how she walks. look how she walks. look அப்படின்னா பாரு. how she walks, அவள் எப்படி நடக்கிறான்னு பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் ரொம்ப கோவப்படுற. நீ ஏன் ரொம்ப கோவப்படுற. ஏன் நீ ரொம்ப கோவப்படுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why do you get so angry. why do you get so angry. why do you get so angry அப்படின்னா நீ ஏன் ரொம்ப கோவப்படுற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? there's no chance for her to win. there's no chance for her to win. win அப்படின்னா ஜெயிக்கிறது. there's no chance அப்படின்னா வாய்ப்பே இல்லை. for her அவளுக்கு வாய்ப்பே இல்லை ஜெயிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்மளால் என்ன பண்ண முடியும். நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்?
வாட் கேன் வி டூ, வாட் கேன் வி டூ, நம்மளால என்ன பண்ண முடியும். ஸோ இதுவே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. யாரால் இதை நிறுத்த முடியும், யார் இதை நிறுத்துவா, யாரால் இதை தடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹூ கேன் ஸ்டாப் திஸ், ஹூ கேன் ஸ்டாப் திஸ், யார் இதை தடுப்பா, ஹூ கேன் ஸ்டாப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், முதல்ல நீ எல்லாத்துக்கும் கோபப்படுறதை நிறுத்தணும், நீ முதல்ல எல்லாத்துக்கும் கோபப்படுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் you should stop getting angry for everything. First, you should stop getting angry for everything. First, முதல்ல you should stop, நீ நிறுத்தணும். என்னது, getting angry, கோபப்படுறதை நீ நிறுத்தணும். For everything அப்படின்னு எல்லாத்துக்கும் நீ கோபப்படுறதை நிறுத்தணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கிடைக்க நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், நீ கிடைக்க நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். How lucky I am to have you. How lucky I am to have you. How lucky I am. நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். To have you, நீ கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். ஓகேவா. நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். This is who I am. This is who I am. This is who I am. நான் இப்படி தான், இதுதான் நான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு this is who I am. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யார் வராங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். லுக் ஹூ இஸ் கம்மிங், லுக் ஹூ இஸ் கம்மிங், யார் வராங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு லுக் ஹூ இஸ் கம்மிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். we should be ready for that. we should be ready for that. we should be ready, நம்ம தயாராக இருக்கணும். for that, அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். we should be ready for that. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை எப்படி வேணால் கூப்பிடலாம், நான் உன்னை எப்படி கூப்பிடணும், நீ என்னை எப்படி வேணால் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். you can call me in any way. you can call me in any way. you can call me, நீ என்னை கூப்பிடலாம். in any way, எப்படி வேணால் நீ என்னை கூப்பிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. மீ என்ன, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே இதுக்காக வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I'm not coming here for this. I'm not coming here for this. I'm not coming here. நான் இங்கே வரல. For this, இதுக்காக நான் இங்கே வரல. ஓகேவா. நான் இதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் இங்கே இதுக்காக தான் வரோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். We are coming here for this only. We are coming here for this only. we are coming here, நாங்கள் இங்கே வரோம். for this only, இதுக்காக தான் நாங்கள் இங்கே வரோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கே வந்து இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. you come there and get this. you come there and get this. you come there, நீ அங்கே வந்து get this, இதை வாங்கிக்கோ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இங்கே உட்கார்ற, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். why do you sit here, நீ ஏன் இங்கே உட்கார்ற. ஓகேவா. ஸோ இதுவே நீ ஏன் இங்கே உட்கார்ந்த அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீ ஏன் இங்கே உட்கார்ந்த. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி நடந்துக்கிறா, ஏன்னே தெரியல, அவள் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She has been so weird lately. Weirdனா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா. she has been so weird, அவள் ஒரு மாதிரி நடந்துக்கிறாள். lately அப்படின்னா இப்போலாம், கொஞ்ச நாளாக. ஓகேவா. ஸோ இப்போலாம் அவள் ஒரு மாதிரி நடந்துக்கிறாள். she has been so weird lately. ஓகேவா. நீ ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. இன்றைக்கும் நீ லேட்டாக தான் வருவியா,
இன்னைக்கும் நீ லேட்டாக தான் வருவியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வில் யூ கம் லேட் ஈவன் டுடே? வில் யூ கம் லேட் ஈவன் டுடே? இன்னைக்கும் ஈவன் டுடே வில் யூ கம் லேட், லேட்டாக தான் வருவியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணினது நான் தான், இதை செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வாஸ் த ஒன் ஹூ டிட் திஸ். ஐ வாஸ் த ஒன் ஹூ டிட் திஸ். ஐ வாஸ் த ஒன், நான் தான். ஹூ டிட் திஸ், இதை பண்ணினது நான் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க உன்கிட்ட இதை பற்றி சொல்லலையா? அவங்க உன்கிட்ட இதை பற்றி சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't they told you about this? Didn't they told you about this? Didn't they told you? அவங்க உன்கிட்ட சொல்லலையா? About this, இதை பற்றி அவங்க உன்கிட்ட சொல்லலையா? அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? Do you know what he said? Do you know what he said? அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? Do you know, உனக்கு தெரியுமா? What he said, அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? ஸோ இதுவே அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா? ஸோ அவன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது நல்லா இருக்காது. நான் சொல்லிட்டேன் இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் won't be nice. இட் won't be nice, இது நல்லா இருக்காது. இட் won't be nice. இது நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will it be nice? will it be nice, இது நல்லா இருக்குமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I won't let anything happen to him. I won't let anything happen to him. I won't let, நான் விட மாட்டேன். anything happen to him, அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவ தான் பேசணும், நீ பேசாத, எனக்கு அவ பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want her to speak. I want her to speak, எனக்கு அவ தான் பேசணும். I want her to speak. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டான். அவன் ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has brought phone to the school. He has brought phone to the school. He has brought phone. அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டான். to the school, ஸ்கூலுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கேயும் போறியா? நீ அங்கேயும் போறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are you going there too? Are you going there too? நீ அங்கேயும் போறியா? Are you going, நீ போறியா? There too, அங்கேயும், TOO. ஓகேவா? ஸோ இதுவே நீ அங்கேயும் போவியா, நீ அங்கேயும் போவியா அப்படின்னு கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீயும் இதே தான் செய்யணும். நீயும் இதே தான் செய்யணும், நான் செய்கிறதே தான் நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You too have to do the same. You too have to do the same. நீயும் இதே தான் பண்ணணும். You too, நீயும் have to do the same, இதே தான் பண்ணணும். நீயும் இதே தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவ இங்கே இருப்பாளா? அவ இங்கே இருப்பாளா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will she be here? Will she be here? அவ இங்கே இருப்பாளா? Will she be here? அவ இங்கே இருப்பாளா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் தமிழ் சென்டென்ஸ் சொல்லும்போது நீங்கள் என் கூடவே சேர்ந்து கெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவை ஆன் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது. நீ இனிமே சின்ன பையன் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். You are not the kid anymore. You are not the kid anymore. You are not the kid, நீ சின்ன பையன் கிடையாது. anymore, இன்னும் நீ சின்ன பையன் கிடையாது. இதுக்கு மேலே நீ சின்ன பையன் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது முழுக்க என்னோட தப்பு தான். இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டோட்டலி மை மிஸ்டேக். இட்ஸ் டோட்டலி மை மிஸ்டேக், இது முழுக்க முழுக்க ஏன் தப்பு தான். இட்ஸ் டோட்டலி மை மிஸ்டேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், போகிற வழியில் நாங்கள் விட்டுடுறியா? போகிற வழியில் என்னை அங்கே விட்டுடுறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கேன் யூ ட்ராப் மீ தேர் ஆன் த வே?
கேன் யூ ட்ராப் மீ தேர் ஆன் த வே. கேன் யூ ட்ராப் மீ தேர் என்ன அங்கே விட்டுடுறியா, ஆன் த வே போகிற வழியிலே நாங்கள் நீ விட்டுடுறியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்கு பணம் கொடுக்க வேணாம், நீ இதுக்கு பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு பே ஃபார் திஸ். யூ டோன்ட் நீட் டு பே ஃபார் திஸ். யூ டோன்ட் நீட் டு பே. நீ பே அப்படின்னா நம்ம பணம் தரத பே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ டோன்ட் நீட் டு பே அப்படின்னா நீ பணம் தர வேண்டாம். ஃபார் திஸ் இதுக்கு நீ பணம் தர வேண்டாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க, அவங்க என்ன வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. தே சென்ட் மீ அவுட். தே சென்ட் மீ அவுட். அவங்க என்ன வெளியில் அனுப்பிட்டாங்க. தே சென்ட் மீ அவங்க அனுப்பிட்டாங்க, என்ன அனுப்பிட்டாங்க. அவுட் அப்படின்னா வெளியில். அவங்க என்ன வெளியில் அனுப்பிட்டாங்க. தே சென்ட் மீ அவுட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த தடவை அவன் என்ன பண்ணுனான். இப்போ ஏதோ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தடவை அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் ஹி டூ திஸ் டைம். வாட் டிட் ஹி டூ திஸ் டைம். வாட் டிட் ஹி டூ அவன் என்ன பண்ணான் இந்த தடவை. திஸ் டைம் அவன் இந்த தடவை என்ன பண்ணான். வாட் டிட் ஹி டூ திஸ் டைம். உனக்கு இது கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு இது கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ இட் வில் ஹர்ட் யூ. ஐ நோ இட் வில் ஹர்ட் யூ. ஐ நோ எனக்கு தெரியும். இட் வில் ஹர்ட் யூ இது உனக்கு கஷ்டமாக இருக்கும், இது உன்னை கஷ்டப்படுத்தும்னு எனக்கு தெரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஹவ் இட் உட் பி. திஸ் இஸ் ஹவ் இட் உட் பி இது இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் ஹவ் இட் உட் பி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் அப்படி பண்ணானா, அவன் அப்படி பண்ணினானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஹி டூ லைக் தட். டிட் ஹி டூ லைக் தட். டிட் ஹி டூ அவன் பண்ணானா. லைக் தட் அவன் அப்படி அவன் பண்ணினானா. லைக் தட் அப்படின்னா அது மாதிரி, அவன் அது மாதிரி பண்ணானா. டிட் ஹி டூ லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு டூ மை ஹையர் ஸ்டடீஸ். ஐ வாண்ட் டு டூ மை ஹையர் ஸ்டடீஸ். ஐ வாண்ட் டு டூ மை ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா நான் இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவ உன்னை வர சொன்னா மட்டும்தான் நீ போகணும். அவ உன்னை வர சொன்னா மட்டும்தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் கோ ஒன்லி இஃப் ஷி ஆஸ்க் யூ டு கம். யூ ஷுட் கோ ஒன்லி இஃப் ஷி ஆஸ்க் யூ டு கம். யூ ஷுட் கோ நீ போகணும் எப்போ. ஒன்லி இஃப் ஷி ஆஸ்க் அவ சொன்னா. யூ டு கம் உன்னை வர சொன்னா மட்டும்தான் நீ போகணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஷோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஐ திங்க் இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஐ திங்க் நான் நினைக்கிறேன். இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு. டு வாட்ச் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா. நீ எப்போதும் பண்ணுற மாதிரி இதை பண்ணு. நீ எப்போயும் பண்ணுவில அதை மாதிரி இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ திஸ் லைக் யூ டூ ஆல்வேஸ். டூ திஸ் லைக் யூ டூ ஆல்வேஸ். டூ திஸ் இதை பண்ணு. லைக் எது மாதிரி, எது மாதிரி. யூ டூ ஆல்வேஸ் நீ எப்பயும் பண்ணுற மாதிரி இதை பண்ணு. டூ திஸ் லைக் யூ டூ ஆல்வேஸ். உன் வாயில் ஏதாவது வச்சிருக்கியா, ஏதோ மெல்ற மாதிரி இருக்குது, உன் வாயில் ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have anything in your mouth? Do you have anything in your mouth? உன் வாயில் ஏதாவது வச்சிருக்கியா. ஷோ மீ காமி என்கிட்ட வாயில் ஏதாவது வச்சிருக்கியா. Do you have anything in your mouth? ஓகேவா. ஸோ இதுவே நீ வாயில் என்ன வச்சிருக்க. ஸோ நீ வாயில் என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அவன் நாள் முழுக்க அவன் ரூம்லையே இருந்தான். அவன் நாள் முழுக்க அவனோட ரூம்லையே இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He stayed in his room for days. He stayed in his room for days. He stayed அப்படின்னா அவன் இருந்தான். He stayed. Stayயோட past tense stayed. In his room அவனோட ரூமில்.
ஃபார் டேஸ், நாட்களாக, நாள் கணக்கா அவன் அவனோட ரூம்லேயே இருந்தான். ஹி ஸ்டேட் இன் ஹிஸ் ரூம் ஃபார் டேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை வச்சு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் கொடுத்துருக்கே, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஷுட் ஐ டூ வித் தெம், வாட் ஷுட் ஐ டூ வித் தெம், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா நான் என்ன பண்ணணும், வித் தெம் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும், வாட் ஷுட் ஐ டூ வித் தெம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அதை எரிஞ்சிட்டான், இவன் அதை தூக்கி எரிஞ்சிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He threw away that. He threw away that. He threw அப்படின்னா அவன் எரிஞ்சிட்டான். த்ரோ அப்படின்னா எரியறது, எரியறதோட பாஸ்ட் டென்ஸ் எரிஞ்சான், எரிந்தான், த்ரூ. ஓகேவா? He threw away அப்படின்னா அவன் தூக்கி எரிஞ்சிட்டான். that அவன் அதை தூக்கி எரிஞ்சிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது சுலபமாக இருக்கும்னு நான் நினச்சேன், இது சுலபமாக இருக்கும்னு நான் நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought it would be easy. I thought it would be easy. I thought அப்படின்னா நான் நினச்சேன். திங்கோட பாஸ்டர்ஸ் தாட். I thought நான் நினச்சேன். It would be easy இது சுலபமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். I thought it would be easy. இதுவே இது சுலபமாக இருந்தது என்று நான் நினைத்தேன். இது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு நான் நினச்சேன், அதனால தான் நானும் இதை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought it was easy. I thought it was easy. I thought நான் நினச்சேன். It was easy இது சுலபமாக இருந்துச்சுன்னு. I thought it was easy. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அவனோட தம்பி, இவன் அவனோட தம்பி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is his younger brother. He is his younger brother. He is அப்படின்னா இவன், his younger brother அப்படின்னா அவனோட தம்பி, younger brother அப்படின்னா தம்பி. ஓகேவா? ஸோ elder brother அப்படின்னா அண்ணன், he is his younger brother அப்படின்னா இவன் அவனோட தம்பி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அவனோட தம்பியா, இவன் அவனோட தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன் வீட்டில் இப்போ இருக்கானா, அவன் உன் வீட்டில் இப்போ இருக்கானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் ஹீ அட் யுவர் ஹோம் நவ். இஸ் ஹீ அட் யுவர் ஹோம் நவ். இஸ் ஹீ அவன் இருக்கானா. அட் யுவர் ஹோம் உன்னோட வீட்டில், நவ் இப்போ, இவன் இப்போ உன்னோட வீட்டில் இருக்கானா. இஸ் ஹீ அட் யுவர் ஹோம் நவ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன், நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I met many people there. I met many people there. I met அப்படின்னா நான் பார்த்தேன், நான் சந்தித்தேன். many people நிறைய பேரை, there அங்கே, நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். I met many people there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நான் அங்கே நிறைய பேரை பார்ப்பேன், நான் அங்கே நிறைய பேரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will meet many people there. I will meet many people there. I will meet நான் பார்ப்பேன், நான் சந்திப்பேன். many people நிறைய பேரை, there அங்கே, நான் அங்கே நிறைய பேரை சந்திப்பேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் அவன் எனக்கு தந்தான், எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே அவன் எனக்கு தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He gave me whatever I wanted. He gave me whatever I wanted. He gave me. gave அப்படின்னா கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ். He gave அவன் தந்தான். me எனக்கு, whatever I wanted நான் ஆசைப்பட்ட எல்லாமே, நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ எல்லாமே அவன் எனக்கு தந்தான். He gave me whatever I wanted. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அவன் உனக்கு தருவான். நீ ஆசைப்படுறது எதுவாக இருந்தாலும் அவன் உனக்கு தருவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will give you whatever you want. He will give you whatever you want. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அவன் உனக்கு தருவான். He will give you அவன் உனக்கு தருவான். whatever you want நீ என்ன ஆசைப்பட்டாலும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த இடம் பிடிக்கலை, எனக்கு இந்த இடம் பிடிக்கலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like this place. I don't like this place. I don't like அப்படின்னு எனக்கு பிடிக்கலை. this place இந்த இடத்த எனக்கு பிடிக்கலை. I don't like this place. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் வில் ஐ டூ வித்தவுட் யூ. வாட் வில் ஐ டூ
வித்தவுட் யூ வாட் வில் ஐ டூ, நான் என்ன பண்ணுவேன். வித்தவுட் யூ, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன். வாட் வில் ஐ டூ வித்தவுட் யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே அமைதியாக நின்னேன். நான் அங்கே அமைதியாக நின்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நான் அங்கே சத்தம் போடாமல் நின்னேன். ஐ ஸ்டுட் தேர் குவைட்லி. ஐ ஸ்டுட் தேர் குவைட்லி. ஐ ஸ்டுட் நான் நின்னேன். ஸ்டாண்டோட பாஸ்டன் ஸ்டுட். ஐ ஸ்டுட் தேர் அங்கே, நான் அங்கே நின்னேன். குவைட்லி அமைதியாக சத்தம் போடாமல். நான் அங்கே சத்தம் போடாமல் நின்னேன். ஐ ஸ்டுட் தேர் குவைட்லி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அங்கே யாராவது வருவாங்களா. அங்கே யாராவது வருவார்களா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வில் எனிஒன் கம் தேர். வில் எனிஒன் கம் தேர். வில் எனிஒன் கம், யாராவது வருவாங்களா. தேர் அங்கே யாராச்சும் வருவாங்களா. வில் எனிஒன் கம் தேர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே இருக்கிற எதையுமே தொடலை. நான் அங்கே எதையுமே தொடலை. நீ அங்கே ஏதாச்சும் தொட்டியா. இல்லை நான் அங்கே எதையுமே தொடலை, நான் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டென்ட் டச் எனிதிங் தேர். ஐ டென்ட் டச் எனிதிங் தேர். ஐ டென்ட் டச் அப்படின்னா நான் தொடலை. எனிதிங் எதையுமே, நான் எதையுமே தொடலை. தேர் அங்கே, நான் அங்கே எதையுமே தொடலை. ஐ டென்ட் டச் எனிதிங் தேர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அங்கே எதையாவது தொட்டியா. நீ அங்கே எதையாவது தொட்டியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டிட் யூ டச் எனிதிங் தேர். டிட் யூ டச் எனிதிங் தேர். டிட் யூ டச் அப்படின்னா நீ தொட்டியா. எனிதிங் எதையாவது. தேர் அங்கே, நீ அங்கே எதையாவது தொட்டியா. டிட் யூ டச் எனிதிங் தேர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அங்கே நான் எதையுமே தொடமாட்டேன். அங்கே நான் எதையுமே தொடமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அங்கே போகிறதுக்கு நீ தயாராக இருக்கியா. அங்கே போகிறதுக்கு நீ தயாராக இருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஆர் யூ ரெடி டு கோ தேர். ஆர் யூ ரெடி டு கோ தேர். ஆர் யூ ரெடி, நீ தயாராக இருக்கியா. டு கோ போகிறதுக்கு. தேர் அங்கே, நீ அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கியா. ஆர் யூ ரெடி டு கோ தேர். அங்கே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். அங்கே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வாஸ் ரெடி டு கோ தேர். ஐ வாஸ் ரெடி டு கோ தேர். ஐ வாஸ் ரெடி, நான் தயாராக இருந்தேன். தான் வாஸ். டு கோ தேர் அங்கே போகிறதுக்கு. அங்கே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் தான் எனக்கு இதை சொல்லி தந்தான். இவன் தான் எனக்கு இதை சொல்லி தந்தான். இவன் எனக்கு இதை சொல்லி தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹீ டாட் மீ திஸ். ஹீ டாட் மீ திஸ். டாட் அப்படின்னா டீச்சரோட பாஸ்டன் டாட். ஹீ டாட், அவன் சொல்லி தந்தான். மீ எனக்கு, திஸ் இதை, இவன் எனக்கு இதை சொல்லி தந்தான். ஹீ டாட் மீ திஸ். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் டீச் யூ எவ்ரி திங். ஐ வில் டீச் யூ எவ்ரி திங். ஐ வில் டீச் யூ, நான் உனக்கு சொல்லி தருவேன். ஐ வில் டீச், வில் அப்படின்னா ஃபியூச்சர். ஸோ ஐ வில் டீச், நான் சொல்லி தருவேன். யூ உனக்கு, எவ்ரி திங் எல்லாமே, நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். ஐ வில் டீச் யூ எவ்ரி திங். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவன்கிட்ட இதை சொல்லாத. அவன்கிட்ட இதை சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் டெல் ஹிம் திஸ். டோன்ட் டெல் ஹிம் திஸ். டோன்ட் டெல் அப்படின்னா சொல்லாத. ஹிம் அவன்கிட்ட, ஸோ அவன்கிட்ட சொல்லாத. அதனால தான் இங்கே நம்ம டெல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வெறும் சொல்லாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் சேன்னு சொல்லுவோம். ஸோ யார்கிட்டங்கிறதையும் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறதுனால இங்கே நம்ம டெல் யூஸ் பண்ணியிருக்கோம். டோன்ட் டெல் ஹிம், அவன்கிட்ட சொல்லாத. அதனால டோன்ட் டெல் ஹிம் திஸ் இதை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது நடந்தப்போ உனக்கு எத்தனை வயசு. இது நடந்தப்போ உனக்கு எத்தனை வயசு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். How old were you when this happened? How old were you when this happened? How old were you? உனக்கு எத்தனை வயசாக இருந்துச்சு. When this happened, இது நடந்த பொழுது, இது நடந்தப்போ உனக்கு எத்தனை வயசாக இருந்துச்சு. How old were you when this happened? அவன் சென்னையிலேருந்து வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு. அவன் சென்னையிலேருந்து வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் சில சென்டென்சஸை உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம், ஓகேவா. நீ இதை எப்படி பண்ணுனேன்னு எனக்கு தெரியும். நீ இதை எப்படி பண்ணுனேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ நோ ஹவ் யூ டிட் இட். ஐ நோ ஹவ் யூ டிட் இட். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஹவ் யூ டிட் இட், நீ இதை எப்படி பண்ணனு, நீ இதை எப்படி பண்ணனு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நாளைக்கு கிளம்புறானா. அவன் நாளைக்கு கிளம்புறானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்.
இஸ் ஹி லீவிங் டுமாரோ? இஸ் ஹி லீவிங் டுமாரோ? இஸ் ஹி லீவிங், அவன் கிளம்புறானா? டுமாரோ, நாளைக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்காக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் வில் பி தேர் ஃபார் யூ. நோ ஒன் வில் பி தேர் ஃபார் யூ. நோ ஒன் வில் பி தேர் அப்படின்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபார் யூ, உனக்காக. உனக்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.